டாக்டரோட அலட்சியனால தான் என் பிள்ளையோட உயிர் போன காரணமே. வேற எந்த உயிரும் கிடையாதுங்க. இன்னைக்கு என் பிள்ளைக்குள்ள நடமை வேற யாருக்குமே வரக்கூடாது. 7 வயசு குழந்தை காப்பாத்துறது டாக்டர் எதுக்கு? அப்போ முடியலன்னா அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா வேற எங்கேயாவது பார்த்துருப்பேன்ல. சொல்லுங்க. அவங்க காப்பாற்றுவாங்க நம்பிக்கையில தானேங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வைக்கிறோம். வந்து வீடு வாசல் வந்து பாருங்க. நாங்கள் இல்லாத படம் தெரிஞ்சதாங்க கவர்மெண்ட் சேர்க்குறோம். அப்போ கவர்மெண்ட் சேர்த்து அவங்க ஒரு பதாரி மாதிரி எதுவுமே இல்லைன்னா அப்போ எதுக்கு டாக்டர் சொல்லுங்க? இதுக்கெல்லாம் டாக்டர் இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க. இது இன்னைக்கு எனக்கு நாளைக்கு உலகத்துல எவ்வளவு குழந்தைங்களா இருக்காங்க. சாதாரண ஒரு கீரிப்புல கிடைச்ச விஷம் தான் இல்லைங்கல. அந்த கீரிப்புல கிடைச்சது விஷத்துக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அதுவும் பார்க்கல, எதுவுமே பண்ணல. காப்பாற்ற முடியாது. ஜுரம் அடிச்சா பாக்குறேன். டாக்டரே சொல்றாங்க, அப்பா உயிர் போகுதுப்பா, நம்ம காப்பாற்ற முடியாது, அவன் செத்து போறான், நம்ம காப்பாற்ற முடியாது. பிள்ளைக்கு நேரம் சொல்றாங்க. அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு நேரம் சொன்னா அப்போ அந்த ஒரு பிள்ளையோட பாதிப்பு என்ன ஆகும்? ஒரு பிள்ளைக்கு நேரம் சொல்றீங்க காப்பாற்ற முடியாது, அவ்வளவுதான், உயிர் போயிருச்சு, இனிமே அவ்வளவுதான், இனிமே வேற ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, அப்படி ஒரு நியாயம். ஒரு பிள்ளைக்கு நேரம் சொல்றீங்கல்ல, ஜுரம் அடிச்சா ஊசி போடுறாங்கிறீங்க, இரும்பல வந்தா ஊசி போடுறாங்கிறீங்க, வேற நெஞ்சு வலின்னா ஊசி போடுறாங்கிறீங்க, எல்லாத்துக்கும் சொல்றீங்கல்ல. ஒரு மனசு ஆறுதலா இப்ப பாத்துக்கலாம் விடு சொன்னாலும் ஒரு மனசு ஆறுதல். அவனுக்கு ஒரு பச்சை பிள்ளைக்கு நேரம் 7 வயசு குழந்தைக்கு நேரம் உயிர் போகுதியா, அவன் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறீங்க. அப்போ டாக்டரோட அலட்சியனாலதாங்க இவ்வளவு போகுது. டாக்டரோட அலட்சியனாலதான் இவ்வளவு போற காரணமே. அப்ப ஜிஹெச் எதுக்கு டாக்டர் எதுக்கு சம்பளம் வாங்குறாங்க? அப்ப ஜிஹெச்ல உள்ளவங்க பிள்ளைங்களை கொல்றதுக்காண்டி இதெல்லாம் பண்றாங்களா? சொல்லுங்க. மெடிக்கல் காலேஜ், கலெக்டர் ஆஃபீஸ், மெடிக்கல் காலேஜ் இப்படி பண்றாங்க. நாங்க சேர்த்து 3 நாள் ஆகுது. 3 நாளா சாப்பாடு கிடையாது, தூக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த 3 நாளா போய் என் பிள்ளை துடிக்கிறான். வந்து டாக்டர் வந்து பாக்குறாங்க, வந்து முது வலிக்குது, உடம்பு வலிக்குதுன்னு சொல்றாங்க, வந்து ஊசி போடுறாங்க, தவிர பேர் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. காப்பாற்ற முடியல, சளி பிடிச்சிருக்கு, அதுக்கு மருந்து கொடுக்க மாட்டாங்க, ஜுரம் அடிக்குது, அதுக்கு மருந்து கொடுக்குறாங்க, வேற என்னதுக்கு டாக்டர்? வீடு வசதி நாங்களாம் ஏழைப்பட்டவங்க. நாங்க என்னங்க இல்லாத பட்டு தெரிஞ்சு, நாங்க ஏழைப்பட்டு தெரிஞ்சாங்க, இல்லாத பட்டு தெரிஞ்சாங்க மெடிக்கல் காலேஜ் சேர்க்கிறோம். அப்போ அந்த டாக்டர் சரியா பரிமாறிக்கலன்னா என்னங்க டாக்டர்? நாங்களாம் இருக்கப்பட்டாலங்க. வந்து பாருங்க, முடிச்சு இது தூய்மை கால வரையிலையும் சோபா வரைக்கும் இப்படி அலையிறாங்க நாங்க. அப்ப இருக்கப்பட்டவங்களுக்கு ஒரு வார்த்தை, இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு வார்த்தையா? சொல்லுங்க. இதுக்கெல்லாம் ஒரு நியாயம் பிறக்கணும். இன்னைக்கு என் குழந்தைக்கு நான் அடிச்சுக்கல, தமிழ்நாடு உலகம் ஃபுல்லாவும் இருக்க குழந்தைக்கு எல்லாத்துக்கும் நான் அடிச்சுக்கிறேன். கீரிப்புள்ள கடிச்சதுக்கு வைத்தியம் கிடையாதுன்னா அப்ப உலகத்துல எதுக்கு டாக்டர்லாம் இருக்கணும்? அதுக்கு படிச்சிருக்கணும்ல. நாய் கடிச்சதுக்கு மருந்து இல்லைங்கிறீங்க, கீரிப்புள்ள கடிச்சதுக்கு மருந்து இல்லைங்கிறீங்க, எதுவுமே மருந்து இல்லாம எதுக்கு ஹாஸ்பிட்டல் சேர்க்குறீங்க? அப்ப அன்னைக்கு ஏதாவது தொட்டா பேசணுங்கிறீங்க, தொட்டா சீக்குங்கிறீங்க, தொட்ட கையோட ஓடுறீங்க. அப்ப என்னங்க அவனை சீக்காங்க? அவனுக்கு ஒரு குழந்தை தெய்வம் ஒண்ணு தானங்க. 10 மாசம் சுமந்து தானே பெற்றிருப்பீங்க. 10 மாசம் சுமந்தானே பெற்றிருப்பீங்க. 7 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்துங்க. 7 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து வாலியம் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா பார்த்துப்பீங்க நம்பிக்கையில தாங்க வந்து சேர்த்தேன். கடைசியில பார்த்தா இப்படி உங்க அலட்சியனால என் புள்ள உயிரை போயிருச்சுங்க. இதுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு வரணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.